Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. வாங்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாமா? வரகு சிக்கன் பிரியாணி தான், வரகரசி சிக்கன் பிரியாணி தான். முதல்ல வரகரசியும் சிக்கனையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். வரகரசி நல்லா ஊற வச்சுங்க. வரகரசி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 500 கிராம், வரகரசி 500 கிராம், வெங்காயம் 250 கிராம், தக்காளி 250 கிராம், பச்சை மிளகாய் 4 பீஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், லவங்கப்பட்டை 2 பீஸ், பிரிஞ்சி இலை 3 பீஸ், கிராம்பு 5 பீஸ், அன்னாச்சி பூ 2 பீஸ், ஏலக்காய் 5 பீஸ், தயிர் 100 மில்லி, எலுமிச்சப்பழம் 1, உப்பு தேவையான அளவு, சூரியகாந்தி எண்ணெய் 150 மில்லி, தண்ணீர் 750 மில்லி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 கிலோவுக்கு உண்டான ஒரு பாத்திரத்தை வச்சு 150 மில்லி எண்ணெயை ஊற்றி இந்த மசாலாவெல்லாம் போட்டு வதக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்க 250 கிராம் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அது பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கியிருந்தா தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பொன்னிறமாக வந்த பிறகு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய வாசனை போற அளவுக்கு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க எப்படி நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துடுச்சு. பிறகு 4 பச்சை மிளகாவை போட்டு வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்ந்து அதுவும் வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஜூஸ் எல்லாம் அது அப்படியே இறங்கி அது ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அது நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்க, இது அது தக்காளியை போட்ட உடனே பாருங்க அடி பிடிச்சது கூட காணாம போயிடுச்சு. பார்த்தீங்களா, அதுதாங்க இது கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு கைப்பிடி புதினாவை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்குங்க. இதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டு எல்லா கலவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும் போது அதோடைய வாசனை வரும் பாருங்க. இப்போதான் பிரியாணி செய்யக்கூடிய வாசனையே வரும். இப்போ மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இருக்குதுங்களா, அல்லது காஷ்மீர் சில்லி பவுடரை போட்டு நல்லா பிரட்டிடுங்க. இது பாருங்க அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலரை தூக்கி கொடுக்கும். இப்போ அந்த சிக்கனை கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கழுவி வச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு அது இருக்கிற தண்ணி எல்லாம் போகும். பிறகு தயிர் 100 மில்லி தயிர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்க எப்படி அதோடைய பிரியாணி மிக்சர் எப்படி வருது பாருங்க. இப்ப நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் புளிக்க வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு லெமன் ஜூஸ் அதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. அதாவது உப்பு எப்பவுமே உங்களுக்கு என்ன டேஸ்ட் தேவையோ அதுக்காக தான் போடும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. இது முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 750 மில்லி தண்ணீரை எடுத்து அளவு எடுத்துக்கணும். முதல்ல அந்த 750 மில்லி வர அளவுக்கு ஒரு அளவு பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க எப்படி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கா. இப்போ கொதி வந்த பிறகு இந்த வரகரசியை ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வரகரசியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்க கிளறி விட்ட உடனே எப்படி ஒரு தண்ணி எல்லாம் வத்திடுச்சு பாத்தீங்களா. இந்த தண்ணி வத்தின உடனே இப்பதான் நம்ம தம்முல உடனேங்க ஒரு மூடியை போட்டு தம்முல விட்டுருங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா பிரிச்சு பாருங்களேன், எந்த மாதிரி சூப்பரா வரகு பிரியாணி வந்திருக்கு பாருங்க. இது மட்டன் போட்டும் செய்யலாம், சிக்கன் போட்டும் செய்யலாம். இப்ப நான் சிக்கன் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்குதோ அதை போட்டு நீங்க செஞ்சுக்கலாம். பாருங்க என்ன அழகா அருமையா இருக்கு பாருங்க. பார்க்கிறதுக்கு எப்படி வாயில எச்ச ஊறுதா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்